நம்ம ஒன் பீஸ்ல இருக்க ஃபேக்ஷன்ஸ் பத்தி ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா பிளாக் பியர்ட் பைரட்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கோரோசேவை பத்தி பார்க்க போறோம். எப்படி பிளாக் பியர்ட் பைரட்ஸ் வீடியோல வந்துட்டு கேப்டன் பிளாக் பியர்டை பத்தி நம்ம பேசலையோ அதே மாதிரி இதுல நம்ம ஈமோவை பத்தி பேச போறது கிடையாது. இந்த ஃபேக்ஷன் கோரோசேவை பத்தி மட்டும்தான் பேச போறோம். இவங்க ஒன் பீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து என்னென்னலாம் சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க, இவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதங்களும் நினைச்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். இது எவ்ரிதிங் வி நோ அபவுட் கோரோசே டில் நவ். இந்த வீடியோவில் அனிமே ஒன்லி வாட்சர்ஸுக்கு ஸ்பாய்லர்ஸ் இருக்க போது. மாங்கா ரீடர்ஸ் யூஆர் த டாப் கைஸ், நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். அனிமே ஒன்லி வாட்சர்ஸ் வாட்ச் இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். கோரோசேவை முதல்ல நம்மளுக்கு ஸ்கை ஐலாண்ட் சாகால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து இவங்க பண்ண ஈவெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதை விட குரோனாலாஜிக்கல் ஆர்டர்ல, அதாவது ஒன் பீஸ் டைம்லைன் படி இவங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா இன்னும் பெட்டரா உங்களுக்கு புரியும். Gorosei, the five elders, the five elder stars, the five elder planets, like the name suggests, இதுல 5 பேர் இருப்பாங்க. அண்ட் 5 பேருமே ரொம்பவே பவர்ஃபுல்லான பீப்புள். இவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி இன் த ஒன் பீஸ் வேர்ல்டு. இவங்க தான் எல்லா முடிவுகளுமே வந்துட்டு எடுக்கிறாங்க. அண்ட் இவங்களோட பேர் எல்லாமே வந்துட்டு பிளானட்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். டாப் மேன் வார்குரி மெர்குரியை பேஸ் பண்ணி இஸ் அ வாரியர் காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் ஈத்தன் பிரன் வீனஸ் ஜூரோ, வீனஸை பேஸ் பண்ணி இவர் வந்து வாரியர் காட் ஆஃப் ஃபினான்ஸ். அதுக்கப்புறமா மார்க்கஸ் மார்ஸ், இவர் வந்துட்டு மார்ஸை பேஸ் பண்ணி இருக்காரு. அண்ட் இவரோட டிவிஷன் வந்துட்டு வாரியர் காட் ஆஃப் என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் ஜூபிட்டரை பேஸ் பண்ணி இருக்காரு. இவர் வாரியர் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அண்ட் கடைசியாக தான் வந்தார் ஜே கார்சியா சாட்டன், இவர் வந்து வாரியர் காட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். இந்த கோரசேவுடைய ஏஜ் இவங்க எவ்வளோ காலகட்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஷுவர் ஷார்ட்டாக தெரியாது. பட் என் கெஸ் கரெக்டாக இருந்தால் இவங்க அட்லீஸ்ட் வாய்ஸ் செஞ்சுரி காலகட்டத்திலேருந்தே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் ஓடா நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி நம்மளுக்கு ஷுவர் ஷார்ட்டாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஜே கார்சியா சாட்டன் அட்லீஸ்ட் 200 இயர்ஸ் ஓல்டு. இதை நான் எப்படி சொல்றேன், ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி ஓலிலாண்ட் மெரிஜுவாய்ஸை த அயன் ஜெயண்ட் எமட் வந்து அட்டாக் பண்ணியிருந்தது. அது அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே அதோட எனர்ஜி தீர்ந்து அது அந்த இடத்துலயே செயலிழந்து போயிருச்சு. அப்போ இருக்க சயின்டிஸ்ட்கிட்டலாம் கூப்பிட்டு இதை வந்துட்டு டிஸ்பேண்டில் பண்ணிருங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வர, இவர் வந்து வாரியர் காட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இல்லையா, இவர் நேராக அவங்க கிட்ட போயிட்டு இதை டிஸ்பேண்டல்லாம் பண்ணாதீங்க, இதை ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்னங்க பண்றதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்கறதுக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஏன்னா பின்னாடி இது ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ஆசெட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தாரு. இது நடந்து 200 வருஷத்துக்கும் மேல ஆகுது. அதை வச்சுதான் இவர் 200 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். 38 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காட் வேலி இன்சிடென்ட்லயுமே சாட்டனை நம்ம மீட் பண்ணியிருந்தோம். சாட்டனுக்கும் கூமாக்கும் அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடந்திருந்தது. கூமா பாப்பா ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாட்டன் அவரை அட்டாக் பண்ணிட்டு, நீ எதர் ஸ்லேவா இருக்கணும் இல்லை நீ சாகணும் அப்படின்னு சொல்லி கூமாவை பார்த்து சொல்ல, சார் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனா, அது எப்படி சார் ஒருத்தவங்க பிறக்கும் போதே ஒருத்தவங்க மோர் இம்பார்ட்டன்ட் இல்லை லெஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டது மூலமாக எனக்கு ஏதாச்சும் பவர் வந்திருக்கு அப்படின்னா அதை நான் உலகத்தை காப்பாற்றுறதுக்காகவும் மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறேன் சார்னு சொல்ல, இந்த ஒரு ரீசனுக்காக தான்டா, இந்த ரீசனால தான்டா உங்க ரேஸே அழிக்கப்பட வேண்டிய ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சாட்டன் அவரை பார்த்து சொல்லியிருந்தாரு. அட்லீஸ்ட் 24 இயர்ஸ்க்கு முன்னாடி மேத்ஸ் ஆக்டிவா இருந்த டைம்ல, மேத்ஸ் யாரு ப்ரோ, மேத்ஸ் ஒரு சயின்டிபிக் குரூப் ப்ரோ. அதுல வந்துட்டு சீசர் கிளவுனு, ஜட்ஜு, அதுக்கப்புறம் குவீனு, அதுக்கப்புறம் இந்த கிரேட்டஸ்ட் மைண்ட் இந்த வேர்ல்டு வெகா பங்க் இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வெகா பங்கை கூப்பிட்டு ஓலினார் மெரிஜுவாய்ஸை இந்த 5 எல்டர்ஸும் அவரை கௌரவிச்சாங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒஹாரா இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒஹாரா ஐலாண்டில் இருக்கிற ஸ்காலர்ஸ் வந்து போனிகிளிஃபை ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட வேர்ல்ட் கவர்மெண்ட் அப்போ CP9 டைரக்டராக இருந்த ஸ்பான்டைனை அனுப்பி அந்த இடத்துல இவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடின்னு அமைச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல எவிடன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி எல்டர்ஸ் கிட்ட சொல்ல இவங்களை அசசினேட் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் கிளாவர் வந்து என்ன பண்ணாரா, நான் 5 எல்டர்ஸ் கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்கும் போது அவர் கூட ஒரு கால் வந்துட்டு ஸ்பாண்டினை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். க்ளோவர் என்னோட ஹைப்போதீசிஸை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவரோட ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் போனிகிளிஃபை வந்துட்டு ரிசர்ச் பண்ண வேண்டாம், அது மூலமாக வந்துட்டு ஏஷியன் வெப்பன்ஸ் வந்து வெளியே வரும், நீங்கள் பயப்படுறீங்க. பட் அது மட்டும் ரீசன் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் ஒரு இம்மன்ஸான கிங்டம் வந்துச்சு, அந்த கிங்டம் அழிக்கப்பட்டுச்சு. அது வந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நடந்துச்சு. 800 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுமே வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. ஸோ எல்லா டைமிங்கும் வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஸோ அந்த ஏன்ஷியன் கிங்டம்க்கு ஒரு எனிமி இருந்தாங்க, அந்த எனிமி வந்துட்டு வேர்ல்டு கவர்மெண்ட் தான். அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அந்த கிங்டம்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போனிகிளிஃபை வந்து ரிசர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க.
கரெக்டானு சொல்லி கேட்கும் போது இந்த ஆள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு தள்ளிங்கன்னு சொல்லிட்டு அவரை போட்டு தள்ளுவாங்க. அண்ட் ஒஹாராவையே வந்துட்டு ஜெனோசைட் பண்ணி அழிச்சிருவாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பாண்டம், இந்த ஸ்பாண்டைனோட பையன், அவன் வந்து 5 எல்டர்ஸை மீட் பண்ணி இந்த ஏன்ஷியன்ட் வெப்பான் ப்ளூட்டானுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அது வாட்டர் செவன்ல தான் வந்துட்டு இருக்கு, அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு என்ன ஹெட் ஆகுங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்டிருந்தான். ஸோ இவங்களுமே அந்த ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து கொண்டு வான்னு சொல்லி இவனுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அனஃபுடா அப்படின்ற வார்லாட ஏஸ் வந்து தோக்கடிச்சிருப்பான். அந்த டைம்ல கூமாவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு இருப்பார். என்னன்னா அவரோட வளர்ப்பு பொண்ணான பானிக்கு சாஃபையர் ஸ்கேல் டிசீஸ்ன்னு சொல்லி ஒரு டிசீஸ் வர, அந்த டிசீஸ் இருக்கிறவங்க சீக்கிரமா இறந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தெரிய வர, அது எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு சொல்லி கூமா அலையாத இடமே கிடையாது. கடைசியில வெகாபங்கை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து கேட்கும் போது, இவன் வெகாபங்கிட்ட வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சாட்டன் இவனை கான்டாக்ட் பண்ணி ஒரு டீல் போடுவார். என்னன்னா, நீ வந்து ஒரு பைரட், உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுன்னா ஒரு 3 கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். ஒன்று, ஏஸ்ன்ற ஒரு பையன் வந்துட்டு அனஃபுடான்ற வார்லாட வந்து தோக்கடிச்சிட்டான். இந்த பொசிஷன் இப்போ வந்து வேக்கண்ட்டாக இருக்கு, அந்த பொசிஷனுக்கு நீ வந்துட்டு போகணும், நீ ஒரு வார்லாட மாறணும். செகண்டு, நீ ஒரு ஹியூமன் வெப்பனாக வந்துட்டு மாறணும். உன்னோட பாடியில் நிறைய ரோபாட்டிக் வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிட் பண்ணி உன்னை ஒரு சைபாக மாற்றுவோம், அதுக்கு நீ ஒத்துக்கணும். தேர்டு வந்து உனக்கு ஒரு ஃப்ரீ வில்லே இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டியே வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 3 கண்டிஷன் வந்துட்டு போடுவார். தன்னோட பொண்ணை எப்படியாச்சும் சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி கூமா இதுக்கு வந்து ஒத்துக்குவார். அவனை வந்துட்டு ஒரு நடப்பினமாக வந்து மாற்றிடுவாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, பானிக்கு சாஃபையர் ஸ்கேல் டிசீஸ் வரத்துக்கு காரணமே இந்த சாட்டன் தான். பானியோட அம்மாவான ஜின்னியை கடத்தி கொண்டு போயிட்டு அவன் மேலே ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் பண்ணி அவளுக்கு அந்த சாஃபையர் ஸ்கேல் டிசீஸை வந்துட்டு அவன் தான் கொண்டு வந்திருப்பான். அவங்க மூலமாக தான் வந்துட்டு பானிக்குமே அந்த டிசீஸ் வந்து வந்திருக்கும். அது தெரிஞ்சுமே அவனோட டெஸ்பரேஷனை யூஸ் பண்ணி அவனை வந்துட்டு ஒரு நடப்பினமாக வந்து இந்த சாட்டன் வந்துட்டு மாற்றிருப்பான். அது மட்டும் இல்லை, பானிக்கு அந்த ஏஜ் டெபிள் ஃப்ரூட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்டாக இவன் தான் வந்துட்டு கொடுத்துருக்கும். ஜாயா ஆர்க்கு அப்போ தான் ஒயிட் பியர்டும் ஷாங்ஸும் மீட் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிய வரும். அந்த டைமில் தான் லூஃபியுமே குரோக்கடைலை டிஃபீட் பண்ணியிருப்பான். அவன் ஒன் ஆஃப் த வார்லார்டு இல்லையா, ஸோ 3 கிரேட் பவர்ஸ்குள்ளே எந்த ஒரு பேலன்ஸ் ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்லார்டை வந்துட்டு சீக்கிரமாக குரோக்கடைலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக போடணும்னு சொல்லி இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் லூஃபியை பற்றி முதல்ல இவங்களுக்கும் தெரிய வரும். எனிஸ் லாபி ஆர்க்கு அப்புறமா ஷாங்ஸும் ஒயிட் பீடும் மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை இவங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் வந்துட்டு த வார் ஆஃப் த பெஸ்ட் மெரின் ஃபோர்ட் வார் வந்துட்டு நடந்திருக்கும். வாரில் நடந்த விஷயங்களை பற்றிலாம் பேசுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் இவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு லூஃபி பற்றியும் பிளாக் பீடை பற்றியும் பேசியிருப்பாங்க. இந்த லூஃபின்ற பையன் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், இவன் கார்போட கிராண்ட்சன்ன்றது கரெக்டு தான், இந்த பையனை சேவ் பண்ணுறதுக்கு ரெய்லிலாம் வந்துட்டு வரான், ஸோ அவன் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தவன் இப்போ எதுக்கு வெளியே வரான்னு சொல்லி தெரியல. இந்த ஜிம்பே பையன் இவ்வளோ நாளாக வந்துட்டு வாலாட நம்ம கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ திடீர்னு வாலாட் பொசிஷன் தானான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனை வாலாட் ஆக்குறது மூலமாக இன்டர் ரேஷியல் ஹார்மோனி ஒன்று நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அதுவுமே வந்துட்டு போயிடுச்சு. இந்த வாருக்கு அப்புறம் ஒரு 3 வார்லாட் பொசிஷன் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த 3 கிரேட் பவர்ஸ்குள்ளே இருக்க அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ஒரு டெரிபிளான ஸ்டேட்டில் இருக்குது. சீக்கிரமாக அந்த பொசிஷன்ஸை ஃபில் பண்ணணும், யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பீப்புளோ அவங்கள தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வார்லாட்ஸாக வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிளாக் பீடை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னா, நியூ வேர்ல்டுக்குள்ளே போனவன் நிறைய பிரச்சனை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி 100 மில்லியனுக்கும் மேலே இருக்க ஒரு ருக்கி வந்துட்டு இவனுக்கு ஒரு ப்ரேவாக வந்துட்டு மாறிட்டாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா பானியை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை டிஸ்கஷனாக வச்சது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாட்டன் வந்துட்டு வச்சிருப்பாரு. ஸோ இந்த பிளாக் பியர்ட் பைரட்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்காங்க. அநேகமாக இவங்க தான் வந்து அடுத்த யோங்கோ குரூப்பாக வந்துட்டு மாறுவாங்க. அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு பர்சனுமே 2 டெவில் ஃப்ரூட்டாக சாப்பிட்டது வந்துட்டு நான் வந்து பார்த்ததே கிடையாது, ரெக்கார்ட்லேயே அது கிடையாது. பட் இவன் அதை பண்ணியிருக்கான். இவனை ஸ்டாப் பண்ணுன்னா எதர் அந்த நியூ வேர்ல்டுக்குள்ளே இருக்க ஒரு யோங்கோவால் முடியும், இல்லைனா ரெமனன்ஸ் ஆஃப் த ஒயிட் பியர்ட் பைரட்ஸால் முடியும். இதுக்கப்புறம் தான் ரெமனன்ஸ் ஆஃப் ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் கூட வந்து பே பேக் வார் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க பிளாக் பியர்ட் பைரட்ஸ். அதை பற்றி போன வீடியோவில் நம்ம வந்துட்டு வந்து பார்த்தோம். இந்த டீன்றவங்க நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ டியை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி இங்கே ஒரு டிஸ்கஷன் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்ஸோஸ் ஆக்டை தான் இவங்க வந்துட்டு பார்த்தோம். ஃப்ளீட் அட்மிரல் சகாஸ்கி கோமா வந்து இவனை நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பான். என்னடா திடீர்னு டோஃப்லாமிங்கோ வந்துட்டு நான் வாலாடாக இருக்க போகிறேன்றான், இல்லை நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன்றான், திடீர்னு நான் திரும்ப வாலாடாக தான் இருக்க போகிறேன்றான், இதுவே நான் சொன்னதெல்லாம் பொய் லொல்லான்னு சொல்கிறான், என்னடா நினச்சிட்ருக்கீங்க, விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து கேட்கறதுக்கு, இல்லைப்பா எங்களுக்கும் மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்காரு, அவர் தான் எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க லைட்டாக அந்த இடத்துல வந்துட்டு ஈமோ வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ உங்களுக்கும் மேலே ஒருத்தன் இருக்கானா, பட் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃப்ளீட் அட்மிரல், என்னோட கிரெடிபிலிட்டி என்ன ஆகுது, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்துட்டு ஃப்ளீட் அட்மிரலாக என்ன வந்துட்டு பேசிட்டு இருப்பாப்புல. தம்பி கொஞ்சம் பொறுப்பா, நீ வந்து ஒரு ஃப்ளீட் அட்மிரல் தான், பட் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடைக்கலாம், ஒரு ட்ரிவியலான மேட்ரு எங்களுக்கு, ஓகேவா? மெரின்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபேஸ் டு த வேர்ல்ட் கவர்மெண்ட். இந்த மேட்டை நாங்கள் வந்து சைபர் போல் கிட்ட கொடுத்தோம், இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க.
ஓ சைபர் போர்டு கிட்ட குடுத்துட்டீங்களா, என்னடா பப்பட்ஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமா கேட்டு விட்டுருவான். அவங்க காண்டாயிருவாங்க. இவ்வளவு பேச்சு பேசுறியே, குசான் வந்துட்டு உங்களோட தானே இருந்தான், இப்போ அவன் போயிட்டு பிளாக் பீரியட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அதை பத்தி நான் சொல்றேன். டேய், அவன் வந்துட்டு மெரினஸை விட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இனிமே அவன் என்ன பண்ண போறான்றது என்னோட பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் பதில் பேசிக்கிட்டே இருப்பான். அந்த டைம்ல ஒரு மரின் உள்ள வந்துட்டு, ஐயா ஐயா ஒரு பிரச்சனை போச்சு என்னன்னு தெரியுமா, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா, லூஃபி வந்துட்டு போய் டொப்ளமிங்க டேய் இப்போதான்டா எல்லாம் வாழாடு போச்சுன்னு திரும்ப ஃபீல் பண்ணி விட்டோம், திரும்பவுமே ஆரம்பிச்சுட்டானா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இதுக்கப்புறம் ரிவரே நடந்திருக்கும். ரிவரேல ஷாங்க்ஸ் இவங்கள பார்த்து மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்க, ஷாங்க்ஸ் மட்டும் இவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. நீன்றதுனால உன்னை அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஷாங்க்ஸ் இவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர் பயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி இவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பான். இதே டைம்ல தான் கோப்ராவுமே இவங்களை பார்த்து மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவங்க என்ன பேச போறான்னு தெரியல. இவங்க ட்ரைட்டர் ஃபேமிலியாச்சு, அதாவது 20 கிங்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் பண்ணதான் வேர்ல்ட் கவர்மெண்ட். இதுல ஒரு ஃபேமிலி மட்டும், நெஃபர்டாரி ஃபேமிலி மட்டும் செலஸ்டியல் டிராகன்ஸ் ஆகலை, மெரிஜ் வாய்ஸை தங்கலை, அவங்க தனியாக வந்துட்டாங்க. அலபாஸ்டால அவங்க ஒரு ராயல் ஃபேமிலியாக அப்போ தந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்களை அவங்க வந்து ட்ரைட்டர்ஸ்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த ட்ரைட்டர் நம்மளை பார்த்து என்ன பேசணும்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி தெரியலையே. வேர்ல்டு பேலன்ஸை ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ண முடியாது, இந்த ஈக்குவலிபிரியம் வந்துட்டு ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ண முடியாது, ஒரு கிளென்சிங்கை சீக்கிரமாக போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த வீனஸ் சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் த்ரோன் ரூமுக்கு போவாங்க. த்ரோன் ரூமில் ஈமோன்ற கேரக்டர் வந்து அந்த எம்டி த்ரோனில் வந்து உட்காரும். அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணி எந்த வெளிச்சத்தை ஹிஸ்ட்ரியிலேருந்து அழிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க, பார்த்து சிறப்பாக பண்ணி விட்டுருவோம்னு சொல்லி இவங்க அவங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் கோப்ராவை மீட் பண்ணியிருப்பாங்க. கோப்ரா வந்து உங்ககிட்ட வந்து நெஃபர்டாரி டி லில்லியை பற்றி கேட்டிருப்பாரு. அதாவது அந்த 20 கிங்டம்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு கிங்டம் வந்து அலபாஸ்டா கிங்டம். அப்போ அந்த டைமில் அலபாஸ்டாக்கு குவீனாக இருந்தவங்க வந்து நெஃபர்டாரி டி லில்லி. யாருமே வந்துட்டு மற்றவங்களுக்கு அபோவாக கிடையாது, யாரோ ஒரு பர்சன் வந்து வேர்ல்டு ஆள போகிறது கிடையாது, எல்லாருமே சரி சமம் அப்படின்னு சொல்லிட்டு 20 கிங்டம்ஸுமே அக்ரி பண்ணிட்டு அந்த எம்டி த்ரோன்ல யாருமே உட்காரக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது வந்து எம்டி த்ரோன். அதுக்கு முன்னாடி 20 ஸ்வாட் இருக்காது, 19 ஸ்வாட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த நெஃபர்டாரி டி லில்லி மட்டும் நான் வந்து திரும்ப அலபாஸ்டாக்கே போயிடுறேங்க, ஏன்னா அங்கேயே நான் போயிடுறேன், நான் இங்கே செலஸ்டியல் டிராகன்ஸாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் கிளம்புனவங்க அலபாஸ்டாக்கு வந்திருக்க மாட்டாங்க, அலபாஸ்டா அவங்க ஆட்சி பண்ணலை. அந்த ரெக்கார்ட்ஸ் அவர் எடுத்து பார்த்துட்டு அந்த டைம்ல நெஃபர்டாரி லில்லி வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, ஆனால் அவங்க இதை ஆட்சி பண்ணியிருக்காங்கன்ற ரெக்கார்ட்ஸ் வந்து எங்கேயுமே இல்லையே, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. எங்களுக்கு தெரியல, அது எப்போ நடந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி தெரியும் சொல்லி அவங்க மழுப்பிடுவானுங்க. அப்போ டீனா என்ன, அதுக்கான மீனிங் வந்துட்டு சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிருந்தாங்க, அந்த லெட்டர்ல வந்து டியை பத்தி வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க, அதுக்கான ரீசன் எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நாங்களுமே டி நேம் வந்து பேர் பண்றோம், அதுக்கு அர்த்தம் எனக்கு என்னன்னு தெரியணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த டைம்ல தான் ஈமோ வந்துட்டு நேரா அந்த எம்டி த்ரோன்ல வந்துட்டு உட்காரும். இந்த எம்டி த்ரோன்ல யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஷாக்காக, இவர் ஈமோவை பார்த்துட்டாரு அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இவரை போட்டு தரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல சாபம் வந்து இவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். பட் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி சாபோ கிட்ட, சாபோ எங்களுக்குமே நேம்ல வந்துட்டு டி இருக்கு, இந்த விஷயத்த கொண்டு போயிட்டு நீ விவி கிட்டையும் லூஃபி கிட்டையும் வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை அங்கிருந்து தப்பிக்க வச்சுக்குவாரு. இதுக்கப்புறம் இவங்களை நம்ம வேனோ ஆர்க்ல தான் பார்த்தோம். வேனோ ஆர்க்ல ஒனிகஷிமா பேட்டில் நடந்துட்டு இருக்கும் போது லூஃபி கியர் 5 ஃபார்ம் அவேக்கன் பண்ணியிருப்பான் இல்லையா, அப்போ இவங்க அந்த கியர் 5 ஃபார்முக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஃப்ரூட் வந்து இவங்க கிட்ட இருந்து 800 வருஷமா வந்துட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கு, இட் ஹாஸ் அ ஓன் வில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜோன் டைப் டெவல் ஃப்ரூட்ஸுக்கு ஓன் வில் இருக்கு அப்படின்றது இவங்க மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வந்தது. அண்ட் இந்த ஃப்ரூட்டுக்கான உண்மையான பேர் வந்துட்டு மித்திக்கல் மாடல் நீக்கா அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த சன்காட் நீக்கான்றது ஒரு டிஎட்டி, ஓகேவா, அந்த பவர் தான் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றவங்களோட பிசிக்கல் பாடி வந்து இட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரப்பர் அண்ட் தே கேன் ஃபைட் ஹவெவர் தே வாண்ட் அண்ட் தே வில் பிக் ஸ்மைல் டு த பீப்புள் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இவங்க மூலமாக நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து தெரிய வந்துச்சு. வேனோ பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா கைடோம் பிக்கும் அந்த இடத்துல தோக்கடிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தெரிய வரும். இந்த பெரிய தடைகள் விழுந்துருச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் வேர்ல்ட் ஃபுல்லாக வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிடும், இதை நம்மளால கண்டெயின் பண்ணவே வந்துட்டு முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட இன்னொரு டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த வேனோவோட நேச்சுரல் ஃபோர்ட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யாருமே ஓப்பன் பண்ணலையே, ஏன் அங்கக்குள்ள யாரும் ஒரு புத்திசாலியான ஆள் யாருன்னா மோமோ தான் வந்துட்டு இந்த நேச்சுரல் ஃபோர்ட்ரஸ் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பான். ஓப்பன் பண்ணிட்டா இவங்களால ஈஸியாக உள்ள வந்துட்டு ஹோல் கண்ட்ரிக்குமே வந்துட்டு சீச் பண்ணிட முடியும். சீச் பண்ணி உள்ள ஏதாச்சும் வெப்பன் தான் இவனுக்கு எடுத்துட்டு போயிடுவானுங்க. நேச்சுரல் ஃபோர்ட்ரஸ் வேனோக்கு இருக்கிறனால தான் யாராலையுமே அதை வந்து ஆக்குபை பண்ண முடியல. ஸோ அந்த நேச்சுரல் ஃபோர்ட்ரஸ் ஸ்டில் யாவனும் அங்கே வச்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது நியூஸ் பேப்பரும் பிரிண்ட் ஆகி வந்துடும். அதில் லூஃபியோட வாண்டட் போஸ்ட் வந்து பார்த்துருப்பாங்க. அதில் நீக்கா ஃபார்மை போட்டிருக்கோம் அண்ட் டியுமே போட்டிருக்கோம். டென்ஷன் ஆகிடுவாங்க, யாரை கேட்டு அதை பிரிண்ட் பண்ணீங்க,
முதல்ல அந்த பிக்சரை மாற்றுங்க, டி அந்த நேம்ல இருந்து எடுங்க. யார் உங்களுக்கு இந்த அத்தாரிட்டி கொடுத்ததுன்னா மார்கன் தாங்க கொடுத்தாரு, அவர் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இதுக்கப்புறம் எக்கேட்ல தான் உங்களை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு பார்த்தோம். எக்கேட் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி யார்க் ஒன் ஆஃப் த வெகாபங்க் சேட்டலைட்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி வெகாபங்க் வந்து வாய்ஸ் சென்சர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக சைபர் போல் ஏஜென்ட்ஸை இவங்க வந்துட்டு எக்கேட்டுக்கு அனுப்புவாங்க. பட் அந்த சைபர் போல் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வேனிஷ் ஆக CP0 ஏஜென்ட்ஸை டேரெக்டாக இவங்க வந்து அனுப்புவாங்க. இவரை இன்வெஸ்டிகேட் பண்ணு, அதே மாதிரி இவரை அசாசினேட் பண்ணுன்னு சொல்லி 2 மிஷன் கொடுத்துட்டு இவங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ CP0 ஏஜென்ட்ஸ் அங்கே வந்து இவர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரா ஹேட்ஸுமே எதிர்த்து அங்கே வர ஸ்ட்ரா ஹேட்ஸ் வந்து வெகாபங்கை வந்துட்டு காப்பாற்றுவாங்க. CP0 ஏஜென்ட்ஸ் வந்துட்டு பிடிச்சி வச்சிருவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு கிசாரும் சாட்டனும் அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு 100 பேட்டில் ஷிப்ஸை கொண்டு வந்துட்டு சீஜ் பண்ணியிருப்பானுங்க. சீஜ் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நடக்கும். அடுத்த நாள் தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். கடைசி ஒரு 6 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து உலகத்தில் வந்து நடந்திருக்கும். அது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னா, வெகாபங்க் மதர் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த எனர்ஜி சோர்ஸில் ஒரு பிட்டை வந்துட்டு யார்க் எடுத்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் பீப்புள் கிட்ட வந்து கொடுத்துருப்பா. அதை ஃபியூவலாக ஒரு ஏன்ஷியன் வெப்பனுக்கு யூஸ் பண்ணி லுலுஷியான்ற பெரிய கிங்டமே வந்துட்டு அழிச்சிருப்பாங்க. அதுதான் 6 நாளுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு. ஸோ அது இவங்களுக்கு வந்து தெரிய வரும். அதே மாதிரி யார்க்கை ஸ்ட்ரா ஹேட்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக சீஸ் நடந்து அடுத்த நாள் வந்து டேரெக்டாக உள்ளே இறங்கிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. சாட்டன் டேரெக்டாக ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டு இறங்குவாப்புல. அவரோட மிஷன் வந்து 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து யார்க்கை வந்துட்டு காப்பாற்றணும், இன்னொன்று பவர் பிளான்ட்டை ரிட்ரீவ் பண்ணணும், அதே மாதிரி பங்க் ரெக்கார்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணணும். இந்த மாதிரி 3 மிஷன்ஸ் வச்சுக்கிட்டு அவர் வந்து உள்ளே இறங்குவார். அந்த இடத்துல நிறைய பேட்டில்ஸ் வந்துட்டு நடக்கும். ஃபர்ஸ்ட்டு லூஃபிக்கும் கிசாருக்கும் ஒரு பெரிய பேட்டில் நடக்கும். அந்த பேட்டிலில் வந்துட்டு லூஃபி வந்து வான் அவுட் ஆயிடுவான். இந்த டைமில் பானியை வந்து அவர் கேப்சர் பண்ணிடுவார். ஸ்ட்ரா ஹேட்ஸ் எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால முடியாது. அந்த டைமில் கூமா வந்து இங்கே இறங்குவார். கூமா வந்து அவரோட பொண்ணை வந்துட்டு காப்பாற்றுவார். இதுக்கப்புறம் லூஃபி வந்து அவரோட எனர்ஜியை ரீகைன் பண்ணி சாட்டனுக்கும் லூஃபிக்கும் ஒரு ஃபைட் நடக்க, அந்த டைமில் தான் இந்த பிளாக் பியர்ட் பைரட்ஸ் வந்து இவரை டச் பண்ணிட்டு போவாங்க. போன வீடியோவில் சொல்லியிருந்தால அந்த விஷயம் வந்துட்டு நடந்திருக்கும். லூஃபி சாட்டன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க கிசாரு வெகாபங்கை கொண்டுடுவார். பட் வெகாபங்க் ஒரு ஜீனியஸான மூவ் பண்ணியிருப்பாரு. அவரோட ஹார்ட் ஸ்டாப் ஆகும்போது உலகம் ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுற மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. இதோட டிரான்ஸ்மிட்டரை அயன் ஜெயண்ட் எமட்குள்ளே வந்து வச்சிருப்பாரு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல அயன் ஜெயண்ட் எமட், அதுக்குள்ளே வச்சிருப்பாரு. இன்ஃபர்மேஷன் உலகம் ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படியாச்சும் தடுக்கிறதுக்காக 5 எல்டர்ஸுமே ஒன்றா எக்கேட் ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டு இறங்குவாங்க. அவங்களோட டீமன் யோகாய் ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம். அதை பற்றி டீட்டெயில்டாக பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நான் சொல்லும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிரான்ஸ்மிஷனுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாருமே உன்னிப்பாக தேடிக்கிட்டு இருக்க. இந்த டிரான்ஸ்மிஷனுக்கான சோர்ஸ் கண்டிப்பாக எம்எட்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி ஒன் ஆஃப் த வெகாபங்க் சேட்டலைட்ஸான யோர்க் வந்து ரிலீஸ் பண்ணி இவங்ககிட்ட சொல்லிடுவோம். இவங்க போயிட்டு அந்த அயன் ஜெயண்ட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும். ஜாய் பாய் இருக்கார் இல்லையா, அவர் அவரோட பவர்ஃபுல்லான கான்குரஸ் ஆக்கிய இந்த எமட்குள்ளே வந்து அவர் வந்துட்டு ஒரு நாட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு எப்போ அது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. அது வந்துட்டு இப்போ ஜாய் பாய் இருக்க லூஃபியை காப்பாற்றுறதுக்காக அந்த நாட்டை வந்து ரிலீஸ் பண்ணி விடும். ஒரு பவர்ஃபுல்லான கான்குரஸ் ஆக்கி வந்துட்டு ஃபுல்லாக எமிட்டாக இவங்க வந்து இந்த டீமன் யோகை ஃபார்ம்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அது எல்லாருமே வந்து நார்மல் ஃபார்ம்ஸாக மாறி இவங்க பேக் டு மெரிஜ் வாய்ஸ்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுருவாங்க. ஸோ இவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. இவங்களுக்கு மேலே யாருமே கிடையாது, ஈமு மட்டும்தான் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு அடிப்பணிச்சு தான் போகணும். அது அட்மிரலாக இருந்தாலும் சரி, CP0 ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் ஃப்ளீட் அட்மிரலாக இருந்தால் கூட சரி, எல்லாருமே இவங்க கீழே தான். அவங்க சொல்கிறது தான் இவங்க செய்யணும். இவங்க வச்சது தான் சட்டம், இவங்க சொல்கிறது தான் ரூல்ஸ். ஸோ அதே மாதிரி இவங்க நரேட்டிவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸ் சென்சுரியே கவர் பண்ணுறாங்களே, ஒரு ஐலாண்டே ஜெனசைட் பண்ணுறானுங்க, பஸ்டர் கால் கொடுப்பாங்க மாதிரி பவர்ஃபுல்லான அத்தாரிட்டி வந்துட்டு இவங்ககிட்ட வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து டெலிபதி பவர் இருக்குது. இவங்களுக்குள்ள இவங்க மைண்ட் வழியாகவே பேசிக்குவாங்க. ஈவன் இவங்க கிட்ட கூட இவங்க மைண்ட் வழியாக பேசி நம்ம வந்துட்டு பார்த்துருக்குறோம். தேர்டு வந்து மேஜிக் சர்க்கிள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறது இவங்க மேஜிக் சர்க்கிள்னு ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது சாட்டன் வந்து ஷிப்பில் இருப்பார், திடீர்னு மேஜிக் சர்க்கிள் வந்து எக்கேட்டில் வரும், டக்குன்னு அவர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அதே மாதிரி சாட்டன் மேஜிக் சர்க்கிள்ஸை யூஸ் பண்ணி மற்ற எல்டர்ஸையுமே அந்த இடத்துக்கு வந்து சம்மன் பண்ணியிருந்தாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தீஸ் கைஸ் ஆர் இம்மார்டல். இவங்க எவ்வளோ காலகட்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்டார்டிங்கில் சொன்னால சாட்டன் மட்டுமே 200 வருஷத்துக்கும் மேலே வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பேட்டில் கூட நம்ம என்ன பார்த்தோம், டாக்மேன் வார்ஃபையை போட்டு லூஃபி அடின்னு அடித்தான். லூஃபிக்கு தான் கை வச்சது, அவருக்கு எதுவுமே வந்துட்டு ஆகலை. இந்த ஜூபிட்டரை போட்டு பாதியை வெட்டினாங்க ஜெயன்ஸ், ஆனாலுமே அந்த ஆளுக்கு எதுவுமே நல்லா தான் இருந்தான். இந்த ஜெய காசியா சேட்டனை போட்டு பானியும் லூஃபியும் போல காட்டினாங்க, அந்த ஆளுக்குமே எதுவும் ஆகலை, அவன் ஜாலியாக எழுந்து வந்துட்டான். ஸோ தீஸ் கைஸ் ஆர் இம்மார்டல்.
அண்ட் ஹாக்கியை பற்றி கேட்டிங்கன்னா இந்த 5 பேருக்குமே ஆல் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹாக்கியுமே வந்துட்டு இருக்குது. ஆர்னமெண்ட் ஹாக்கி, அப்சர்வேஷன் ஹாக்கி அண்ட் கான்குரஸ் ஹாக்கி. அண்ட் டெவில் ஃபுட்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா இவங்க ஷுவர் ஷார்ட்டாக டெவில் ஃபுட்ஸ் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி இப்போ வரையும் கூட நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் இவங்களோட ஃபார்ம்ஸை பார்க்கும்போது அந்த யோகை ஃபார்ம்ஸ், டீமன் ஃபார்ம்ஸை பார்க்கும்போது இவங்க ஜோன் டைப் டெவில் ஃபுட்ஸை சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி நம்ம டெடியூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்க அது அவேக்கனுமே வந்துட்டு பண்ணியிருந்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ஜோன் டைப் டெவில் ஃபுட்ஸை வந்துட்டு அவேக்கன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மைண்டை வந்துட்டு நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. நம்ம இம்பல் டவுன்ல அந்த ஜெயில் கார்ட்ஸை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. பட் இவங்க அதை ப்ராப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணுறதை பார்க்கும்போது இவங்க அவேக்கண்ட் ப்ராப்பர் ஜோன் டைப் டெவில் ஃபுட் யூசர்ஸ். சாட்டன் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்ஸ்பைடர் யோகையாக வந்துட்டு மாறுவார். இதுக்கு பேர் வந்து கியூக்கி. அண்ட் மார்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய பேர்ட் அண்ட் ஸ்னேக் கலந்த ஒரு யோகையை வந்துட்டு மாறுவார். அதுக்கு பேர் வந்து இட்ஸுமாடு. அண்ட் வார்குரி வந்து ஒரு 4 டஸ்க் இருக்க போரா வந்துட்டு மாறுவார். இந்த யோகை ஃபார்முக்கு பேர் வந்து ஃபெங்ஸி. அண்ட் வீனஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கெலிட்டல் 100 ஹார்ஸ் யோகையாக வந்துட்டு மாறுவார். இதுக்கு பேர் வந்து பக்கோட்ஸு. அண்ட் ஜூபிட்டர் வந்து ஒரு பெரிய சன் வார்மாக மாறுவார். இதோட ரெஃபரன்ஸ் வந்து டியூன்லேருந்து ஓட எடுத்திருப்பார். ஸோ இந்த வீடியோட கொரோசே ஸ்டார்டிங் வந்து இப்போ வரையும் பண்ண சம்பவங்கள் அண்ட் அவங்களோட பவர் சைல் எபிலிட்டிஸை பற்றி கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தமிழ் அனிமே கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.